கத்தர் எழுப்பின ஜீவனுள்ள சாட்சிகளுக்காக நன்றி. நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி செய்தியை கேட்க நம்முடைய இதயங்களை ஆயத்தப்படுத்துவோம். மண்ணையே நோக்கி உழந்து தவிக்கும் என் வஞ்சக நெஞ்சதனை நேராய் விண்ணையே நோக்கிட பண் இறைவா உன்னை வேண்டி மன்றாடுகிறேன். திருமுக தோழிவற்றே பெருவினைகளில் உற்று சீர்கட்ட பாவியானே நான் ஒரு முகமாய் உனதிடம் மனம் திரும்பிட ஊக்கமருள் பரனே. பேசுமடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபித்து துதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையா. சகரியா புஸ்தகத்திலே பார்க்கும்போது பார்க்கிறோம், அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற 7 கண்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிறது என்று சொல்லி சொல்லப்படுது. 7 கண்கள் என்று சொல்லும் போது எழுத்தளவிலே 7 கண்கள் அல்ல, எல்லாவற்றையும் காண்கிற கண்கள் 7 கண்கள், அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். இருளிலே உள்ளதை பார்க்கும். கூடிய வெளிச்சத்திலே நம்மால பார்க்கவே முடியாது, கூடிய வெளிச்சம் இருந்தாலும் பார்க்கும். ஆழத்திலே உள்ளதை பார்க்கும், செவுத்துக்கு அந்த பக்கம் உள்ளதை பார்க்கும், உள்ளத்தில் உள்ளதையும் பார்க்கும். 7 கண்கள், பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிற அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கலாம், கர்த்தரோ இருதயத்தை காண்கிறார் என்று சாமுவேல் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அவர் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், பிலிப்பு நாத்தான்வேலை கூட்டிக் கொண்டு இயேசுவிடம் வருகிறார். நாத்தான்வேலை பார்த்த உடனே இயேசு சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது அவனுக்கு ஆச்சரியம், நாத்தான்வேலுக்கு. இயேசுவை பார்த்து, ரபி நீர் என்னை எப்படி அறிவீர்? பிலிப்பு உன்னை கூப்பிடும் முன்பதாக நீ அத்தி மரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தாய், அப்பவே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லி சொல்லு. அப்படி பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவர் 5 அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்து மலை உச்சியிலே ஜெபம் பண்ணும்படியா ஏறி போய் விடுகிறார். சீஷரை படவிலே ஏற்றி அனுப்பிவிட்டு ஜெபம் பண்ணும்படியாக புறப்பட்டு போகிறார். சீஷர்கள் தண்டு வலிக்கிறதிலே நடுராத்திரியிலே கஷ்டப்படுகிறதை மலையின் உச்சியில் இருந்து காண்கிறார்கள். தண்டு வலிக்கிறதிலே கஷ்டப்படுகிறதை கண்டு மலையிலிருந்து உடனே இறங்கி வருகிறார். அவராலே காணக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. பேதுரு கப்பர்நகூமில் இருக்கும்போது வந்து கொண்டு இருக்கிறான் வீட்டுக்கு. இயேசு உள்ளே இருக்கிறார்.
வழியிலே வரி வசூலிக்கிறவர்கள் பேதுருவை பார்த்து கேட்கிறார்கள், உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று சொல்லி கேட்கிறார். செலுத்துகிறோம் நாங்கள். அந்த வரி பணம் கட்டுற நேரம் வந்தது, அந்த அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும். இப்போ கட்டுகிறது இல்லையா என்று கேட்ட உடனே அவன் பேதுரு வீட்டுக்குள்ள வந்து இயேசுவ அப்படி சொல்ல ஆரம்பிக்க முன்னால அவன் பேசும் முன்பதாக, அவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, வரி பணம் வேணும் வரி பணம் கேட்கிறாங்க என்று சொல்றதுக்கு முன்பதாக, அவன் பேசும் முன்பதாகவே, பேதுரு உனக்கு எப்படி தோன்றுகிறது, வரி பணம் யார் கட்டணும், நாம் கட்ட அவசியம் இல்லையே, பிள்ளைகள் நாம், ஆனாலும் அவர்களுக்கு இடரலாகாதபடி நீ தூண்டிலே எடுத்துக்கொண்டு போய் கடலிலே தூண்டிலே போடு, முதல் கிடைக்கிற மீனின் வாயை திறந்து பார், அதிலே ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் வரி பணத்தை செலுத்து என்று சொல்லுங்க. அவன் பேசும் முன்பதாகவே அவன் உள்ளத்திலே உள்ளதை அறிந்து, தேவையை அறிந்து பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். பேசும்போதே கேட்பேன், கூப்பிடும் முன்பதாக நான் உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர். அந்த வெள்ளி பணம் அந்த மீன் வாய்க்குள்ள இருந்தது எப்படி தெரியும் அவருக்கு? இவன் தூண்டில் போட்டவுடனே அந்த மீன் தான் வந்து அந்த தூண்டில கவுன்னு என்ன எப்படி தெரியும் அவருக்கு? எல்லாமே தெரியும். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, சகலமும் அவர் கண்களுக்கு வெளியரங்கமும் நிர்வாணமாய் இருக்கிறது. மனுஷன் உள்ளத்தை பார்க்கலாம், தேவனோ இருதயத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார். அது ஒரு வரம். 1 கொரிந்தியர் 12:10 பாத்தீங்கன்னா, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் என்று சொல்லி ஒரு வரம் இருக்கிறது. அத நம்ம அநேக வேளையில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது இல்ல, முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல, அது நமக்கு கிடைப்பதில்லை அந்த வரம். ஏன்னா நம்ம அதை வைத்து தவறாக பயன்படுத்தி விடுகிறோம் சில வேளையில. ஆனா ஆண்டவர் அதை சரியாக பயன்படுத்துவதனாலே, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிறைந்தவராய் இருந்தபடியினாலே அந்த வரம் அவரிலே செயல்பட்டு வந்தது. நமக்கும் அந்த வரம் உரித்தாக உள்ளது. ஆனா நம்ம அதை எடுத்து எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான். இந்த வரம் நம்ம கையில கிடைக்கும் போது அதை எப்படி பயன்படுத்துறோம் என்பதை நம்ம ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மாற்கு 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசி. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். அப்பந்தான் 7 அப்பங்களை வைத்து 7000 பேரை சிருஷ்டி 4000 பேரை போஷித்து படவுல ஏறி வர்றாங்க. படவுல ஏறின உடனே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், நீங்க பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உடனே அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, நம்மிடத்தில் அப்பம் இல்ல, நம்ம அப்பம் எடுத்து வைக்க மறந்துட்டோம், படகுல அப்பம் கொண்டு வரல, ஒரே ஒரு அப்பம் தான் இருக்கு, அதை நினைச்சுதான் இப்படி சொல்றாரு போல என்று சொல்லி சீஷர்கள் மனசுக்குள்ள நினைத்து கொண்டு இருந்தார்கள். அப்போ அவங்க எண்ணத்தை அறிந்து, உள்ளத்தில் உள்ள எண்ணத்தை அறிந்து கொள்ளுகிறார், உள்ளத்தில் உள்ளதை அறிந்து சொல்லுகிறார். ஏன் இப்படி பூமிக்குரியவர்களே ஒரு அப்பம் இருக்கு, இப்பதான் அங்க 7 அப்பம் இருந்தது, 4000 பேரை போஷிட்டாங்க, ஒரு அப்பம் இருக்கு, அதை வச்சு 11 பேரை போஷிக்க முடியாதா என் தேவனுக்கு? அவங்க பூமிக்குரியவர்களே நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு மேலான காரியங்களை போதிக்க விரும்புகிறார். பரிசேயருடைய
கள்ள உபதேசங்களுக்கு விலகி இருங்கள். இன்றைக்கும் கள்ள உபதேசம், கள்ளத்தனமான ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. பிராஸ்பரிட்டி காஸ்பல், எங்க பார்த்தாலும் பிராஸ்பரிட்டி காஸ்பல். அதுக்கு எச்சரிக்கையா நம்ம இருக்கணும். அவங்க என்ன போதித்தாங்க? உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதி இருக்கிறது. ஆலயத்துல ஒரு காணிக்கை, கர்ப்பான்னு ஒரு காணிக்கையை போட்டா அதுக்கு பிறகு தாயும் தகப்பனையும் கவனிக்கவே வேண்டாம் அப்படி என்று சொல்லி கள்ள உபதேசம். அந்த மாதிரி உபதேசங்களுக்கு நீங்க விலகி இருங்கள் என்று சொல்லி திட்டவட்டமாக அங்கே சொல்லுகிறார். இவங்க மனசு பூமிக்குரியவர்களே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறது. கொலோசியர் 3:1-2 வாசிப்போம். கொலோசியர் 3:1-2 வாசிப்போம். பூமியில் உள்ளவளே அல்ல, மேலானவளே நாடுங்கள். ஏனென்றால் 1:2 இங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு. நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்க ஞானஸ்நானத்துல அடக்க பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசல் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவர்களை தேடுங்கள், மேலானவர்களை நாடுங்கள். பூமிக்குரியவர்களை அல்ல, மேலானவர்களை நாடுங்கள், தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். நம்ம இருதயம் எப்படிப்பட்டதாய், பூமிக்குரியவர்களே சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஒரு அப்பந்தான் இருக்கு, அதனால அப்படி சொல்றாரு. புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்னு சொல்றாருன்னு தப்பா புரிந்து கொண்டாங்க. பூமிக்குரியவர்கள் மேலானவர்களை நாடுங்கள். மேலானவங்களை நாடும் போது இந்த பூமிக்குரிய காரியங்கள் அப்படியாக மடிந்து போகும் நம்முடைய வாழ்க்கையில. ரோமர் 8:6 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஏனென்றால் 7ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:7 வாசிங்க. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுடைய கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும். நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது? மாம்சத்துக்குரியவளாய் இருக்கிறதா அல்லது மேலானவைகளாய் இருக்கிறதா? நம்ம ஜாக்கிரதையாக எண்ணங்களை நம்ம கவனித்துக் கொள்ளணும். நமக்குள்ளே வர்ற எண்ணங்களை நம்ம கவனித்துக் கொள்ளணும். பூமிக்குரியவளை நம்ம நாடுறது தேடுறது தப்பே அல்ல. பூமிக்குரியவளை தேடணும், ஒரு அளவு தான் தேடணும். தேவையான அளவுக்கு மிஞ்சி அந்த பூமிக்குரிய சிந்தனையே வைத்துக் கொண்டிருந்தா அதுதான் தப்பு. 24 மணி நேரமும் பூமிக்குரியவளே சிந்தித்து கொண்டு, அதுக்காகவே முயற்சி செய்து, அதுக்காகவே பாடுபட்டு, அதுக்காகவே சம்பாதிச்சுட்டு இருந்தோம்னா பூமிக்குரியவர்களாக இருப்போம். பூமிக்குரியவர்களை அடக்கி ஆள தெரியணும். பூமிக்குரிய சிந்தனைகளை அடக்கி ஆள தெரியணும். நமக்கு தேவைக்கு மிஞ்சி பூமிக்குரிய சிந்தனைகளை கொண்டு வரக்கூடாது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அவர்கள் அப்பதான் ஒரு அற்புதத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க. 4000 பேரை போஷித்து மீதியா துணிக்கையில எடுத்து வச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா படகுல ஒரு அப்பந்தான் இருக்கு. அதனால அதுதான் அந்த அப்பந்தான், அந்த அப்பந்தான், அந்த அப்பந்தான், அப்பத்தை எடுத்து வைக்கலையேன்னு பூமிக்குரியவர்களே சிந்தித்து கொண்டிருக்கிறார். இயேசு கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவருடைய கரத்துல ஆவிக்குரிய சிந்தனையை கொடுக்க அவர்களுக்கு இன்னும் மனசு கடினமாக இருக்கிறது. அந்த 8ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம்.
17, 18 வாசிப்போம். 21 வாசிப்போம். மார்க் 8. அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்று கேட்டார். 17, 18. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி இன்னும் உணராமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார். இன்னும் சிந்திக்கலையா? உங்களால சிந்திக்க முடியலையா? சிந்திக்க திராணி இல்லையா? மேலானவளை சிந்திக்க திராணி இல்லாம இருக்கிறோமா? மேலானவளை சிந்திக்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும். என்ன காரியத்தினாலே இப்படி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி. அப்புறம் அடுத்த வசனம், இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? அவர் இவ்வளவு கேட்கிறார். நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? அப்பதான் அற்புதம் நடந்திருக்கு. அதை மறந்துட்டு அதை நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்க. அப்போ கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதைகளிலே நம்ம தெய்வீகத்தை அறிந்து கொள்ள முடியும் நம்மால. இல்லது பூமிக்குரியவர்களே சிந்தித்து கொண்டு அதிலேயே முடங்கி கிடப்போம். பாருங்க, இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிப்போம். 9:33 வாசிப்போம். அவர்களை நோக்கி நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். வாசிங்க தொடர்ந்து. வழியில வரும்போது ஏதோ தர்க்கம் அவங்களுக்குள்ள, இந்த 12 பேருக்குள்ள யார் பெரியவன் என்று சொல்லி தர்க்கம் பண்ணிக்கொண்டே வருகிறார்கள். அத இயேசு அறிந்து இந்த வீட்டுக்கு வந்த உடனே கேட்கிறார், எதை குறித்து தர்க்கம் பண்ணீர்கள்? ஆவிக்குரிய காரியம்னா பட்டுன்னு உடைச்சி சொல்லியிருப்பாங்க. நாங்க அத்தி மரத்தை பத்தி பேசணும் ஆண்டவரே, நீங்க மறுரூப மலையில போய் ஏறி மறுரூபமா நீங்களே அதை குறித்து பேசணும். ஒன்று சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, எவன் பெரியவன் என்று சொல்லி தர்க்கம் பண்ணாங்க. அதனால வாய் அடைச்சு போய் அப்படியாக இருக்க பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார். 35ஆம் வசனம் வாசிப்போம். எவனாயிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் கடையவனாகவும் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படியே 45ஆம் வசனம் வாசிப்போம். 45 அதே மார்க் 9:45 10:45 மார்க் 9:45 மார்க் 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். புறஜா அங்கே இன்னும் அந்த பகுதி முழுக்க வாசித்து பார்த்தா தெரியும். புறஜாதி எப்படி ஆளுறாங்க, இருமாப்பாய் ஆளுறாங்க. உங்களுக்குள்ள அப்படி இருக்க கூடாது என்று சொல்லி புத்தி சொல்லுகிறார். அவங்கள குறைவுள்ள சீஷர்கள் தான். அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்கள திருத்தி அவங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்து அவங்கள தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாரு. குறைவுள்ளவர்கள் என்று சொல்லி அவர்களை துரத்தி அடிக்கல, அந்த குறைகளோட எடுத்து அவர்களை பயன்படுத்துகிறார். அதுக்கு யோவான் 13 மாதிரியை அவர் காண்பித்தார். 13ஆம் அதிகாரம் யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம்.
ஆண்டவரும் போதகருமாய் நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி மாதிரியை காண்பித்து தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க என்று சொல்லி வார்த்தையிலே எழுத்தளவிலே அவர் சொல்லிவிட்டு போகாதபடி அதை செய்து காண்பித்தார், மாதிரியை காண்பித்தார். ராப்போஜனம் கடைசி ராப்போஜனம் அன்று அவர் போஜனம் பண்ணும்போது போஜனத்தை விட்டு எழுந்து தன் வஸ்திரத்தை கழட்டி ஒரு சீலையை இடுப்பிலே கட்டிக்கொண்டு ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து போஜனம் இருக்கிற ஒவ்வொரு சீஷனுடைய காலையும் குனிந்து குனிந்து கழுவி தாம் கட்டி இருக்கிற சீலையினாலே அதை துடைத்தார், மாதிரியை காண்பித்தார். எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு தாழ்மை! எவன் பெரியவன், நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லி பாதங்களை கழுவி காண்பிக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம் என்றார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவனவன் தனக்காயும் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அடுத்த வசனம் வாசிங்க, 6ஆம் வசனம். தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் எல்லாம் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக நாவு யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரளினார். பாருங்க, எல்லாவற்றுக்கும் கீழாக தன்னை தாழ்த்தினார். அடிமையின் ரூபம் எடுத்து சீஷர் காலக்கள் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடியினாலே எல்லா நாமும் இயேசுவின் நாமந்தான் பிரதான நாமம்னு சொல்லி முழங்கால் முடங்கி நாவு அறிக்கை பண்ணத்தக்கதாக அவரை உயர்த்தினார். சீஷருக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறார். புறஜாதியார் இருமாப்பாய் ஆளுகிறாங்க, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கிற ஆகாது. நீ எவன் முதன்மையாய் இருக்க விரும்புகிறானோ அவன் தன்னைத்தான் தாழ்த்த கடவன் என்று சொல்லி தன்னையே காண்பித்து மாதிரியாக காண்பித்து அவர் நடத்தி காட்டினார், செய்து காட்டினார். தாழ்மையா இருங்க என்று சொல்லிட்டு ஈஸியா போயிடலாம். தாழ்மையா இருக்க கடவீர்கள் என்று கட்டளை கொடுத்துட்டு போயிடலாம். அதை செய்து காண்பித்தார், மாதிரியை வைத்து. அவர் இருதயத்தில் உள்ளதை காண்கிற தேவன். அகம்பாவம், பெருமை, மேட்டிமை தூரத்திலே அறிகிறார். தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லி. அடுத்தபடியாக மார்க்கு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். மார்க்கு 4:10 வாசிப்போம். அவர் தனித்திருக்கிற போது 12 சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார். விதைக்கிறவனை பத்தி உவமைய சொல்லுகிறாரு. எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இவங்களுக்கு அது அர்த்தம் வழங்கல. அப்போ தனித்திருக்கும் போது அவர் தனித்திருந்த போது 12 அவர் வந்து 12 சூழ்ந்து கொண்டு இது என்ன உவமை என்று சொல்லி கேட்கிறார்.
நமக்கு விளங்காத காரியங்கள் அநேக உண்டு. வேதத்துல விளங்காத காரியங்கள் உண்டு, புரியாத காரியங்கள் உண்டு. அது தனிமையா இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளணும். ஆண்டவரே இது என்ன, எனக்கு சொல்லி தாங்க என்று கேட்கும்போது அதை விளக்கி சொல்லி கொடுப்பார். அந்த 11-12 வாசிப்போம். அந்த இதுல 4ஆம் அதிகாரம் 11-12. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருளுக்கோ உவமைகளால் சொல்லப்படுகிறது. அடுத்த பாருங்க, அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாய் இருக்கும்படி சொல்லப்படுகிறது என்று சொல்லு. எல்லாருக்கும் வேதம் பொதுதான், எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வேதம் தான். அத புரியலன்னும் போது அதை அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படாம அப்படியே போயிடும். தனித்து இருக்கும் போது அவர்கிட்ட என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்கன்னு கேட்டு அதை புரிந்து கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது, நம்ம உணர்த்தப்படுகிறோம், நம்மை திருத்தி கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாருக்கும் பொதுவா பாடம் வாசிக்கிறாங்க, அங்க கோயில்ல பாடம் வாசிக்கிறாங்க. கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போனோம்னா நமக்கு நஷ்டம். அது என்ன என்று உணர்ந்து கொள்ள அவருடைய பாதத்திலே தனிமையா இருக்கும்போது, என்ன ஆண்டவரே சொல்றீங்க புரியலையேன்னு கேட்கும்போது அந்த காரியங்களை நமக்கு விவரித்து சொல்லுகிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலையும் அப்படிதான். அவர் மறுரூப மலைக்கு ஏறி போயிடுறாரு. கீழே சந்திரரோகியான வாலிபனை தகப்பன் கொண்டு வந்து இயேசு அந்த பையனை குணமாக்கணும் என்று சொல்லி வாலிப மகனை குணமாக்கணும் காத்திருக்கிறாங்க. சீஷர்கள் அந்த பிசாசை துரத்தி பாக்குறாங்க. 3 சீஷர் மேல போயாச்சு, 9 சீஷர் அவங்களால துரத்த முடியல. ஆனா இயேசு மலையில இருந்து இறங்கி வந்த உடனே அந்த பிசாசை அதட்டுறாரு. உடனே அது அவனை அலக்கழிச்சு விழுந்து உடனே போயிடும். அப்போ அந்த 19ஆம் வசனம் 17-19 வசனம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு அப்படி என்று கேட்டு அவர் உபவாசம் ஜெபம் இதெல்லாம் சொல்லி, இந்த உபவாசத்தினாலும் ஜெபத்தினால அன்றி இது புறப்பட்டு போகாது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். உங்க அவிசுவாசம் தான் என்று சொல்லுகிறார். இப்படி பல காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறாங்க. எப்பொழுது தனிமையா இருக்கும்போது ஏன் எங்களால கூடாம போயிட்டு என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் சந்தேகத்தோடு வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. சந்தேகத்தோடு வாழ்ந்தா நமக்கு தான் நஷ்டம். சந்தேகத்தோடு வாழ அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவர் பாதத்துல தனிமையா இருக்கும்போது ரகசியங்களெல்லாம் கேட்டு 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 அறிந்து கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் சத்தியத்தை. அப்பொழுது அதை நம்ம வெளியே எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க இலகுவாக இருக்கும். சந்தேகத்தோடு வாழ நம்ம அழைக்கப்படல. கேட்டு பெற்றுக்கொள்வோம், கேட்டு அறிந்து கொள்வோம், கேட்டு உணர்ந்து கொள்வோம், கேட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நம்ம குணப்படுவோம். அப்புறமா அடுத்தபடியாக யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு கிணறு, அந்த கிணற்றுல தண்ணி எடுக்க ஒரு ஸ்திரீ வர்றாள், சமாரியா நாட்டு ஸ்திரீ. இயேசு அந்த கிணற்று அருகிலே இளைப்படைந்தவராய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த ஸ்திரீயை பத்தி அப்புறமா அந்த ஸ்திரீயோட பேசும்போது பல காரியங்களை சொல்லுகிறார். புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். அப்ப எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப நீ உண்மையை சொன்ன,
இப்பொழுது இருக்கிறது உனக்கு புருஷன் இல்லை. 5 புருஷர் இருந்தார்கள், இப்பொழுது உன்னோடு இருக்கிறவன் உன் புருஷன் இல்லை. அப்போ சொல்லுகிறாவ, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அவளுடைய நடத்தை முதல்ல அவருக்கு தெரியுமா தெரியாதா? கிணத்து அருகில உட்கார்ந்து அந்த பெண் வரும்போதே அந்த ஸ்திரீனுடைய நடத்தை அவ அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் தண்ணி கேட்கிறார். நம்ம என்ன இந்த வரம், ஆவிய பகுத்தறிகிற வரம் நமக்குள்ள இருந்தா அவ அசிங்கமான பொம்பளை என்று வெறுத்து ஒதுக்கி இருப்போம், தள்ளி இருப்போம். அவ கையில தண்ணி கேட்டிருக்கவே மாட்டோம். தாகமா செத்து போனாலும் சரி, அந்த பொம்பளை கையில நான் தண்ணி வாங்கி. அதனாலதான் அந்த வரம் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவளோட பேசி, அதெல்லாம் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்லி அந்த பெண் குடத்தை வச்சுட்டு ஓடி போய் ஊரார் எல்லாம் கூட்டி கொண்டு வர, ஊர் முழுவதும் அன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறது. அந்த வரம் ஏன் நமக்கு கொடுக்கப்படல? ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ஏன் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை? நம்ம ஒருத்தன் குணத்தை அறிந்து அவனை அருவருக்கிறோம், அவனை ஹேட் பண்றோம், அவனை திட்டுறோம், அவனை பத்தி பல இடத்துல போய் சொல்லிடுவோம். அதனால்தான் அந்த வரம் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆண்டவருக்கு அந்த வரம் பரிபூரணமாய் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிறைந்தவராய் ஊழியம் செய்தார். ஏனென்றால் அதெல்லாம் சைத்து கொண்டு அது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதுனால அந்த கிராமம் முழுவதும் அன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரிய விபச்சாரத்துல கையுமையுமா பிடிச்சு கொண்டு வர்றாங்க. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி மேல் கல்லறியணும் என்று சொல்லுறாங்க. அப்போ முதல்ல உங்கள்கிட்ட அவரு எல்லார் உள்ளத்தையும் பாக்குறாரு. எல்லா உள்ளத்திலையும் பாவம், குற்றம், தப்பு எல்லாம் இருக்கிறது. உங்களிலே குற்றம் இல்லாதவன் முதல் கல்லை எறிய கடவன் என்று சொல்லி சொல்லுகிறார். நீ எல்லாரும் இருதயத்துல குத்தப்பட்டவங்களா? இயேசுவாச்சே. அவர் சொல்லும் போது நம்ம குத்தப்பட வேண்டியது அவசியம். குத்தப்பட்டவர்களாய் போயிடுறாங்க. அவர் குனிந்து தரையில எழுதி கொண்டே இருக்கிறார். அப்புறம் நிமிர்ந்து பார்க்கிறார், அந்த ஸ்திரீ மட்டும் அங்கே நின்று கொண்டு இருக்க. குற்றம் சொன்னவங்க ஒருத்தரையும் காணோம். உன்னை குற்றம் சொன்னவங்க ஒருத்தரும் உன் மேல கல்லு போடலையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை ஆண்டவர், எல்லாம் போயிட்டாங்க. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறது இல்லை. இனி போ, பாவம் செய்யாதே. இனி போ, பாவம் செய்யாதே என்று அவ செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்து அனுப்பு. அவ போய் அந்த பாவத்தை திரும்ப செஞ்சிருப்பாளா? பாவத்தை செஞ்சிருப்பாளா திரும்ப? இனி இப்போ பாவம் செய்யாதே என்று சொன்ன அந்த பாவத்தை செய்ய அவளுக்கு துணிச்சல் இருந்திருக்காது, பாவம் செய்யாம. அதே போல இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்துல பாட்டு ஸ்திரீ கூட அதன் பின்பு போய் பாவம் செய்திருக்க மாட்டாள். அவ ரட்சிக்கப்பட்டாச்சு, அவ பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, அவ புது சிருஷ்டியா ஜீவிக்கிறார். அந்த ஊரார் எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுறாங்க. அப்புறமா பார்க்கிறோம் யோவான் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, பன்னிருவர்களாய் உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யூதாஸ் காரியத்தை குறித்து முதல்ல இருந்தே தெரியுது அவருக்கு. தன்னை காட்டி கொடுக்க போறான். என் கூட அப்பம் புசிக்கிறவனே குதிக்கால தூக்குவான் எனக்கு விரோதமா அப்படின்னு சொல்றாரு. யோவான் 13:21 வாசிப்போம். 13:21 வாசிப்போம்.
இயேசு இவளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன். ஆவியிலே கலக்கம் இருக்கு. யூதாஸ் காரியர் தான் தன்னை காட்டி கொடுக்க போறான்னு தெரியுது. அதை நினைக்கும் போது ஆவியிலே கலங்குறார். ஒரு நம்ம காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சாலும் நம்ம எவ்வளவு விரோதமாக, எவ்வளவு துவேஷமாக, எவ்வளவு அவனை கசப்போட நம்ம ட்ரீட் பண்ணுவோம் இல்லையா? இவர் ஆவியிலே கலங்கி உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று துக்கத்தோடு சொல்லுகிறார். தன்னை காட்டி கொடுக்க வர்றான்னு சொல்லும்போது, சிநேகிதனே முத்தத்தினாலாயா காட்டி கொடுக்கிறாய் மனுஷகுமாரனே என்று சொல்லி அவ்வளவு அன்போடு பழகுறார். தன்னை பிடிச்சிட்டு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். இயேசுவ நான் தான், என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். தன்னை பிடிக்க வர்றாங்கன்னு தெரியும், தன்னை காட்டி கொடுக்க வர்றான்னு தெரியும், முத்தம் கொடுக்கிறார். முன்னாலே தெரியும் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க போறான். தான் தப்பித்து ஓட வேண்டும் என்று நினைக்கல. முந்தி வராட்ட அந்த மலை உச்சியிலிருந்து அவரை தள்ளி விடணும்னு கொண்டு போனாங்க. அப்படியே கண்களுக்கு மறைந்து அவர் போய்விட்டார். ஏன்னா அவருடைய காலம் வரல. பிதா கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று சொல்லி அந்த சிலுவை மரணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். தப்பித்து ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் இல்லை. அல்ல யூதாச வெறுத்து அவனை கசப்பா திட்டி 4 வார்த்தை சொல்லி அவனை கோபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எண்ணமே இல்லை. இந்த வரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அதை எப்படியாக பயன்படுத்தினார்? அன்பினாலே பயன்படுத்தினார். அன்பாகவே அவர் இருந்தார். உலக தோற்றம் முதல் அன்பாக இருந்தவர் கடைசி பரியந்தம் அவர்களிடம் அன்பாகவே இருந்தார். நீ செய்யறத போய் சீக்கிரமா செய் என்று சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார். தன்னை காட்டி கொடுக்க அவன் போகிறான் என்று அறிந்தோ அப்படியாக சொல்லுகிறார். ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று சொல்லி வருத்தப்பட்டு ஆவியிலே கலங்கி துன்பம் அடைந்தாரே ஒழிய அவனை வெறுக்கவில்லை. அந்த வேளையிலிருந்து தப்பி போக வேண்டும் என்று ஓடி போகவில்லை. இந்த மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த வரம் அவர்களை பூர்ணமாய் செயல்பட்ட போதும் அவர் அதை சரியான தேவனுடைய சித்தத்தின்படி பயன்படுத்தினார். அந்த வரத்தை பிதா கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேன் என்று சொல்லி தன்னை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். கடைசியாக பார்க்கும்போது யோவான் 24:25, லூக்கா 24:25, லூக்கா 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசத்துக்கு விசுவாசாமல் இருப்பதற்கு மந்த இருதயம் உள்ளவர்களே கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி கடிந்து கொள்கிறார். வீட்டெழுந்து அவர் ஒரு சீஷரோட நடந்து போகிறார். அவங்க புலம்பிட்டு வர்றாங்க, நாங்க இயேசு வந்து எங்களை ரட்சிப்பார்னு நினைச்சோம், ஆனா இன்னைக்கு சிலுவையில அரைஞ்சி 3ஆவது நாள் ஆகுது. சில ஸ்திரீகள் கல்லறைக்கு போய் அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்படி என்று சொல்லி புலம்பிக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஆண்டவருக்கு கோபம் வருது. அவர் பாடுபடவும் மரிக்கவும் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லவில்லையா? தீர்க்க தரிசன ஆகமங்கள் சொல்லவில்லையா
என்று சொல்லி விசுவாசம் இல்லாத சந்ததி என்று சொல்லி கடிந்து கொண்டார். விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி கோபம் வருது ஆண்டவருக்கு. மார்க் 16:14 வாசிப்போ. 16:14 மார்க் 16:14. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவருக்கு தரிசனமாகி தம்மை நம்பாமற் போன நிமித்தம் அவளை அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் கடிந்து கொண்டார். அவிசுவாசத்தை குறித்து கடிந்து கொண்டார் என்று சொல்லி, கடின இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து கொண்டார் என்று சொல்லிப்பார். அந்த 12 பேர் அழைச்ச மாத்தினாரா? நீ சரியில்லை பேதுரு, நீ சரியில்லை, நீ என்ன மறுதளிச்சிட்ட, நீ சரியில்லை, வேண்டாம். யூதாசு போயிட்டா, மார்க்கு துப்பட்டியை விட்டுட்டு ஓடிட்டாரு. எல்லாரும் தூரத்துல வர்றாங்க பின் சொல்ற, எல்லாரும் செதறி போயிட்டாரு. மேப்பனை வெட்டுவேன், மந்த இன்றைக்கு ராத்திரி செதறடிக்கப்படும் என்னிட்டு எல்லாம் இடர்லடை. 12 தெரிஞ்சு கொண்டு ஒண்ணு கூட உருப்படியா இல்ல. போ எல்லாம் நீ வேண்டாம் விரட்டினாரா? இல்ல, நான் வேற 12 பேரை தெரிந்து கொள்கிறேன். இது ஒன்னும் உருப்படியா ஒண்ணு கூட நிக்கல. கடிந்து கொண்டு புத்தி சொல்லி அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி அபிஷேகத்தை கொடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கை அவர்களை பயன்படுத்தினார். குறைவுள்ள சீஷர்களை பயன்படுத்தினார். அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் என்றும் மாறாதவைகளாய் இருக்கு. நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்மகிட்ட எவ்வளவு குறைகள் உண்டு. இந்த குறைவுள்ள நம்மளைதான் பயன்படுத்தணும். அவரு சுவிசேஷத்தை உலகத்துக்கு சொல்ல, இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை சொல்ல நம்ம தான் பயன்படுத்தணும். நம்ம இவ்வளவு குறைவுள்ளவங்க. ஆண்டவர் அவர் நம்மை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளாய் இருக்கிறபடியினாலே நம்ம அவ்வப்போது நம்மளை கடிந்து கொண்டு அவ்வப்போது நமக்கு புத்தி சொல்லி அவ்வப்போது நம்மை பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகணும்.